ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான ராசி பலன்களை, நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திவிட்டு நம்மோடு சந்தராக மாறிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தின வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி 2023ஆம் வருடங்க வியாழக்கிழமை, தமிழ் வருடத்தில் சோபக்கிருத வருடம் புரட்டாசி மாதம் 11ஆம் நாள். இன்றைய தினம் பௌர்ணமி தினம் நண்பர்களே. இன்றைய தினம்தான் கிரிவலம் செல்வதற்கு உகந்த ஒரு நாள். மாலை நேரத்தில் பௌர்ணமி ஆரம்பிக்குது. இன்றைய தினம் மிலாடி நபி பண்டிகை தினமாக கொண்டாடப்படுகிறது. அனைவருக்கும் எனது மிலாடி தின பண்டிகை தின வாழ்த்துக்கள் நண்பர்களே. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நமது மீனராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு ராகு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார். 11ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்துள்ளார் நண்பர்களே. மேலும் 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறார் நண்பர்களே. 7ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கையாக செவ்வாய், புதன், சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி என்பவர்களுக்கு உற்சாகமான ஒரு நாள்ங்க. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் நல்ல செய்திகள் வந்து சேரும். பண வரவுகள் கிடைக்கக்கூடிய, லாபகரமான பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. குடும்ப உறுப்பினர்கள் கூட மட்டும் இன்னைக்கு நீங்க கொஞ்சம் ஃபிளெக்சிபிளாக இருக்கணுங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கூட அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரித்து போனீங்க அப்படின்னா இன்னைக்கு வேற லெவலில் சந்தோஷமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் நண்பர்களே. குடும்ப வாழ்க்கை மிக மிக இனிமையாக அமையும். நல்ல ஒரு உற்சாகம் உங்களுக்கு வீட்லேயும் கிடைக்கும் நண்பர்களே. நல்ல ஒரு உயர்வு உங்களுக்கு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும். எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதன் மூலமாக கிடைக்கும் நண்பர்களே. உயர்வான ஒரு நாள் இன்றைய தினம். புதிய விதமான கண்ணோட்டங்கள், புதிய விதமான அப்ரோச் இன்னைக்கு நீங்கள் நிறைய செய்வீங்க. உங்களுடைய கண்ணோட்டங்களில் புதிய மாறுதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. கடன் பிரச்சனைகள் இது வரைக்கும் இருந்து வந்திருந்தா அதில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள்னால மனம் வருந்திட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கடன் பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்கள் கொண்டு வரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. அதன் மூலமாக நிம்மதி பெருகும் நண்பர்களே. உங்களுக்கு அலுவலக பணிகளில் சின்ன சின்ன வருத்தங்கள் உங்கள் சக ஊழியர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இருந்தாலும் மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் இன்றைய தினம் உங்கள் அலுவலக பணிகளிலும் உங்களுக்கு இருக்கிறது. விவசாயம் செழிக்கக்கூடிய ஒரு நாளுங்க. விவசாய பணிகளில் உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். எனவே விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு உங்கள் தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக, மாற்றங்கள் நிறைந்த நாளாக சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு அமையும். அதன் மூலமாக வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்குங்க. நீங்கள் மனதிற்கு விரும்பிய சில பொருட்களை வாங்கி அதன் மூலமாக ஆனந்தம் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தினம் உங்களுக்கு வலுவாக காணப்படுகிறது. உணவுக்கு எப்படி உப்பு சுவை சேர்க்குமோ அதுபோல சின்ன சின்ன மகிழ்ச்சி குறைபாடுகளும் உங்களுக்கு வாழ்க்கையில தேவைங்க. அப்போதுதான் உங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சியான நல்ல ஒரு மதிப்பை நீங்கள் உணர முடியும். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது திட்டங்களை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய நண்பர்களை சிறப்பாக திட்டமிட்டு முயற்சிகளை மேற்கொண்டால் உங்களுக்கு புதிய பண லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நாள் என்றதுனா உங்களது பணத்தை நீங்கள் தாங்க ஹேண்டில் பண்ணணும். இன்னைக்கு மற்றவங்களை நம்பி இங்கே உங்கள் பணத்தை கொடுக்கக்கூடாது. அதில் கொஞ்சம் கூடுதல் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே. உங்களுடைய பணத்தை நீங்கள் தான் செலவு பண்ணுறதுக்கு அதுக்கு உண்டான பிளானை நீங்கள் தான் பண்ணணும் நண்பர்களே. மற்றவங்களுக்காக நீங்கள் பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் இதை பார்த்துக்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடக்கூடாதுங்க. கொஞ்சம் அதில் ஜாக்கிரதையாக இருங்க நண்பர்களே. நண்பர்கள், உறவினர்கள் யாருமே உங்கள் பணத்தை ஹேண்டில் பண்ண நீங்கள் அனுமதிக்க கூடாது. ஏன்னா இன்னைக்கு சீக்கிரமாகவே உங்கள் பட்ஜெட்டை தாண்டி நீங்கள் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நண்பர்களே. இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் நட்பு ஆழமாகும் போது வரக்கூடிய ரொமான்ஸ் உணர்வுகள் என்றதனை பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. நண்பர்கள் சில பேர் காதலை தெரிவிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது. காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்கிறது நண்பர்களே. ஏற்கனவே காதல் புரியக்கூடிய நண்பர்களுக்கு இந்த தினம் புதிய ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக பெருகும். அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள், சந்தோஷம் அதிகரிக்கும் நண்பர்களே. இந்த தினம் முன்னேற்றகரமான சூழ்நிலை அலுவலக பணிகள் இருக்க நண்பர்களே. வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு. குறிப்பாக விவசாயம் நல்ல ஒரு மேன்மையான சூழலை பெறும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்தணுங்க. மொபைல்லேயே அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதன் மூலமாக நேர விரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. இல்லற வாழ்க்கையில் உங்களுக்கு காதல் செய்ய இனிமையான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதன் மூலமாக தித்திக்கும் இல்லற வாழ்க்கையை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே. இல்லற வாழ்க்கை கற்கண்டாக இணைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. சில காரியங்கள் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. ஆனால் உங்களுக்கு மனசுக்கு திருப்தி தருமான்னு கேட்டால் தந்திருக்காது. ஸோ நீங்கள் விரும்பிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நினைச்ச ரிசல்ட்டை பெறுவதற்கான நேரம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. அந்த மாதிரி நிறைய சூழல் இருக்கிறதுனால
நீங்கள் உங்கள் விருப்பப்பட்ட காரியங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் முயற்சிகள் செய்து திட்டமிட்டு செயலாற்றும் போது நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடி முடிக்கக்கூடிய நல்ல யோகத்தை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். தொழிலில் மாற்றம் செய்யலாமா அப்படின்ட்டு அதிகமான சிந்தனைகள் வியாபாரிகளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. தொழிலில் என்னென்ன மாற்றங்கள் செய்யலாம் அப்படின்ட்டு அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அதற்கு கொடுத்த யோசனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல நல்ல ஆஃபர்ஸ்லாம் இன்றைக்கி வரும். சில ஆஃபர்ஸ் வந்து வெளியூர்லேருந்து கூட வருங்க. அதனால் தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். விரும்பிய வகையில் உங்கள் தொழிலை வந்து நீங்கள் மாற்றி அமைக்க முடியும். அதற்கான நல்ல சூழ்நிலை இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. குடும்பத்தோட கொஞ்சம் நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக அனுசரித்து போனீங்கன்னா இன்னும் சிறப்பான ஒரு நாளாக அமையும். கடன் பிரச்சனைகள் தீரும். விவசாயம் செழிக்கும். அற்புதமான ஒரு நாளாக விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு சிறந்த நாளாக அமையும் நண்பர்களே. புதுவிதமான அப்ரோச், புதுவிதமான கண்ணோட்டங்கள் உங்கள் மனசில் உருவாக்கக்கூடிய நல்ல உயர்வான ஒரு நாளாக இன்றைய தினம். இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மஞ்சள் நிறம், எல்லோ கலர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைதுங்க. பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் நம்பர் 3 மூன்றாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைது நண்பர்களே. இன்றைய தினம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய அல்லது குறையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். அதனால நிம்மதி பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. குடும்ப உறுப்பினர்கள் கூட கொஞ்சம் அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பான ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக அமைய பெறுவீங்க. சிறப்பான ஒரு நாளாக அனுசரித்து போங்க. உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு மாற்றங்கள் நிறைய இருக்கு நண்பர்களே. வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். இந்த தினம் உங்களுக்கு விவசாய பணிகளில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றகரமான மேன்மையான சூழல் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் நல்ல ஒரு சிறப்பான மாற்றங்கள் உண்டு. உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகமான ஒரு நாள். இன்றைய தினம் மாற்றமான ஒரு நாள். ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு சக ஊழியர்கள் மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு மனஸ்தாபங்கள், மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. மனசுல புதுவிதமான கண்ணோட்டங்கள் இன்னைக்கு நிறைய உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நல்ல ஒரு உயர்வான நாளுங்க. மகிழ்ச்சியான நல்ல முன்னேற்றத்துக்கான வழிமுறைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.